தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருப்பூர் பாரம்பரிய ஜோதிடர் வேல்முருகனின் அன்பான வணக்கங்கள். போன முறை நம்ம பார்த்த மாதிரியே புத்திர தோஷத்தை பற்றி நிறைய விளக்கமாக பார்த்தோம். ஆனாலும் குழந்தை இல்லாதவங்கள்லாம் எந்த மாதிரி வழிபாடு, எந்தெந்த கடவுளை கும்பிட்டால் குழந்தை உடனே கிடைக்கும் என்பது ஒரு முறை ஒன்று இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பண்டைய காலத்திலேருந்து வழக்காடு மொழியில் மாறி மாறி மருவி வந்த ஒரு பழமொழியும் இதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது என்ன, அரசனை நம்பி புருஷனை கைவிடுறது? இதை நிறைய பேர் தவறான கோணத்தில் பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அரசனை நம்பி புருஷனை கைவிடுவது என்பது ஜோதிட வழக்காடு மொழியில் ஒன்றாகும். விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசன் என்பது ஒரு நாட்டுடைய அரசன் அல்ல. அரசன் என்பது அரச மரம். புரியுதுங்களா? அரசன் என்பது அரச மரம். புருஷனை கைவிட்டது அப்படின்னா, புருஷன் என்றால் வீட்டுக்கார். அப்போ அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைக்கு நம்ம ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். நல்லா கேட்டுக்குங்க. அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அது என்ன, புருஷனை கைவிட்டால் குழந்தை கிடைக்காது? தினமும் காலையில் 5 மணியிலிருந்து 6:30 மணிக்குள் குரு பகவானுடைய ஒளியான பிரபஞ்ச ஒளி இருக்கிறதுலே ரொம்ப சுபிட்சமான கிரகம் குரு. குருவுடைய ஒளி அரச மரத்தின் தன்மையை புதுப்பித்து, அரச மரத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு விதமான மொக்கு மலரும். ஒரு இலை, புதிதாக ஒரு இலை வருவதற்காக மொக்கு மலரும் போது அதிலிருந்து விழும் சிறு சிறு துளிகள், அது முழுக்க முழுக்க மீத்தேன் சம்பந்தப்பட்டது. அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க. அது அந்த அரச மரத்தை சுற்றி வரும் பெண்கள் மீது படும். அப்போது நடக்கும் விஷயம் என்னவென்றால், கர்ப்பப்பை பலமாகும், கருமுட்டை தரிக்கும், கருமுட்டை ஆரோக்கியமாக இருக்கும். ஆக முதல் பாட்டு நம்ம முடிச்சிட்டோம். என்ன செஞ்சோம்? அரச மரத்தை சுற்றி வந்து குழந்தை பெறுவதற்கு தயாராக ஒரு பெண்மணி தயாராகிவிட்டார். இந்த காலகட்டத்தில் கணவர் வெளியூர் வேலை, பணி நிமித்தமாக வெளிநாட்டுக்கு செல்வது அல்லது சிறு மனசஞ்சலங்களால் பிரிந்திருப்பது, இந்த மாதிரியான காரணத்தால் கணவன் மனைவி பிரிவு ஏற்படும் பட்சத்தில் அரசனை நம்பிவிட்டோம் குழந்தைக்காக. ஆனால் கணவர் இருந்தால் தானே குழந்தை கிடைக்கும். ஆக அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை என்பது இதையே சாரும். அதாவது வழிபாடும் முக்கியம். நீங்கள் அரச மரத்தை சுற்றி வந்து அதுக்குண்டான வழிபாடு வேண்டுதல் எல்லாம் போய் ஒரு பெண் தரமாக தயாராகிவிட்டால், அப்போது கணவரோடு இணக்கமாக, தாம்பத்தியத்திலும் இணக்கமாக இருக்கும் காலத்தில் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். மற்றும் குழந்தை இருக்கிற தம்பதிகள், 2 குழந்தை 3 குழந்தை, இந்த மாதிரி குழந்தை இருக்கிற தம்பதிகளை கூப்பிட்டு நம்ம வீட்டில் அவங்களுக்கு அறுசுவை உணவு, ஒரு ஒத்தப்படையாக 5 பேர் இல்லாட்டி 7 ஜோடி, இந்த மாதிரி அவங்கள நம்ம வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு வாய்க்கு சுவையான உணவு தயாரித்து அவங்க சாப்பிட வச்சு, அவங்களுக்கு துணிமணி, அதாவது சேலை வேட்டி இதெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதும், சஷ்டி, அதாவது சஷ்டி திதியில், அதாவது திதி எனப்படுவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கும் தூரத்தையே நாம் திதி என்று கணக்குப்படுகிறோம். சஷ்டி திதியில் ஒரு சாயந்தரம் ஒரு 3 மணி வரைக்கும் இல்லாட்டி ஒரு 4 மணி வரைக்கும் விரதம் இருந்து, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அது சட்டி கிடையாது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை, கருப்பையில் குழந்தை தரிக்கும் என்பது உண்மை. ஆக இந்த அரச மரத்தை சுற்றி கணவரோடு இணக்கமாக இருப்பதும், சஷ்டியில் விரதம் இருந்து பின் விரதம் விட்டு உணவு அருந்துவதும் ஆகிய சில கல்விகளை கடைபிடித்தாலே கர்ப்பப்பை பலமாகும். 100க்கு 100% அந்த பெண்ணுக்கு குழந்தை கொடுக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எல்லாமே அந்த சிவபெருமான் அருளாலே நன்மையாகவே நடக்கும். முயற்சி செய்து பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை. முயற்சி திருவினையாக்கும். ஆக குழந்தை பேர் இல்லாத பெண்கள் அரச மரத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்வதோடு கணவரையும் கெட்டியாக பிடித்துக் கொள்வது வேண்டும் என்பது சாஸ்திர விதி. மற்றும் சஷ்டியில் விரதம் இருப்பது என்பதும் உங்களுக்கு அருமையான பலனை தரும். எண்ணி 10வது மாதத்தில் உங்கள் கையில் ஒரு மழலை செய்யுள்ளம் இருக்கும். இதற்கு வழிபாடே உகந்தது. நீங்கள் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட எண்ணி 10வது மாதம், ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக குழந்தை கிடைக்கிறது. எந்த விதமான மாற்றம் கிடையாது. நீங்கள் தாராளமாக வழிபாடை ஆரம்பித்து குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் குழந்தை செல்வத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க திருப்பூர் ஜோதிடர் வேல்முருகனின் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.